Hi everyone, இந்த வீடியோவில் வந்து ஸ்ப்ரில் டைப்பில் வந்து எப்படி லோகோ க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், தென் வந்து அதில் வந்து எப்படி மல்டி கலர் கிரேடியன்ட் ஆட் பண்ணலாம், இது எல்லாமே தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ Adobe Illustrator ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய கஸ்டம் டாக்குமெண்ட் என்ன சைஸோ செட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஃபில் கலர் வந்து இப்போதைக்கு எதுவுமே நான் ஆன் பண்ணல, ஸ்ட்ரோக் கலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு எக்ஸாக்ட் சர்க்கிள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரோக் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம், 0.25 டிஃபால்ட் சைஸில் இருக்கட்டும். ஓகே, ஸோ தென் இதுக்கு சென்டர் பாயிண்டில் ஒன் மோர் சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை Ctrl+C காப்பி கொடுங்க, இதே எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் போயிட்டு பேஸ்ட் இன் பிளேஸ் ஆர் Ctrl+F ஷார்ட்கட் கொடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் Alt+Shift ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து ஸ்கேல் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒன் மோர் சர்க்கிள் காப்பி பண்ணுறேன். ஸோ Ctrl+C காப்பி, சேம் வே Ctrl+F ஆர் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஒன் மோர் சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து சேம் வே ஷிஃப்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஒன் மோர் சர்க்கிள் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய எட்ஜில் வந்து இந்த சர்க்கிள் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டைனாமிக் கைடு ஆனில் இருக்கும்போது உங்களுக்கு போயிட்டு ஸ்னாப் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டைனாமிக் கைடு ஆனில் இல்லை அப்படின்னா வியூ மெனு போயிட்டு ஸ்மார்ட் கைடு வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க. ஸோ இந்த சர்க்கிளை அகெயின் வந்து ஒன் மோர் டூப்ளிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த எட்ஜி டூப்ளிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த மிட் சர்க்கிள் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அடிஷ்னலாக வந்து 2 more சர்க்கிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 சர்க்கிளில் தான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவல் ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி இல்லையா? ஸோ இதில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கால்குலேட்டர் எடுத்துங்க. இப்போ எனக்கு 10 டைம்ஸ் டூப்ளிகேட் வேணும். ஸோ 360 டிவைடட் பை 10. ஸோ இப்போ என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 36 வந்து ஈச் சர்க்கிள் டூப்ளிகேட் பண்ணும்போது நான் என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த திக்னஸில் வந்து அந்த ஸ்ப்ரில் டைப்பில் வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். எஸ், நம்ம லைவில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரொட்டேட் டூல் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் இந்த டூலை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ஓப்பன் ஆகும். 0ன்றது ஆக்சுவலாக இப்போ கரண்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ 36 கொடுக்குறேன், ரிவ்யூ ஆன் பண்ணுறோம், காப்பி கொடுக்குறோம். ஸோ அப்போது ஒரு ஸ்பெல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் தான் வந்திருக்கும். ஸோ தென் வந்து Ctrl+D கொடுத்தோம்னா அதே வேல்யூ வந்து ஒன் மோர் டூப்ளிகேட் ஆகும். ஸோ இந்த Ctrl+Dன்றது என்ன அப்படின்னா, நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணுமோ அதே வேல்யூ வந்து ஒன் மோர் செட்டை வந்து டூப்ளிகேட் அடிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து Ctrl+D யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்டையர் சர்க்கிள்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே போயிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கிறோம். பேசிக்காக வந்து எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஜூம் பண்ணிங்க டாக்குமெண்ட்டை. ஸ்வில் வந்து எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனுக்கு இந்த ஷேப் பில்டரை வச்சு ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் வந்து கனெக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி ஈச் ஸ்வில்லிங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த பிளேஸ் மட்டும் நல்லா ஜூம் பண்ணி அந்த சின்ன ஒரு டாட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட் ஜூம் பண்ணி இந்த இடத்த கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஜூம் அவுட்டில் இருக்கிற பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சர்க்கிள்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் நிறைய பண்ணிடுறதுனால அதிகமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி ஸ்வெல்லில் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாமே தனித்தனி எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் உண்டு பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி Ctrl+A ஆர் நீங்கள் இந்த செலெக்ஷன் டூல் வச்சு ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஃபில் கலர் வந்து கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் கலர் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் எந்த கலருமே கிடையாது, ஜஸ்ட் ஃபில் கலர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம் ஃபில் கலருக்கு, அகெயின் கிரேடியன்ட்டை டபுள் கிளிக் பண்ணுறோம். இனிஷியலாக டிஃபால்ட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணி ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நோ இஷ்யூ.
ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கிரேடியன்ஸ் கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஸ்லைடரையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ என்னுடைய கலர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆர்ஜிபி யூஸ் பண்ண போகிறீங்களா, சிஎம்ஏக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து சிஎம்ஏக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஎம்ஏக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் கலர் வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ ஒயிட் டிஃபால்ட்டாக எனக்கு ஒயிட்டாக இருக்கட்டும், இல்லை லைட்டாக ஒரு ப்ளூ ஷேட் கொண்டு வரேன். இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அந்த ஸ்லைட் நோட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணும்போது ஆட் ஆகிடும். தென் அதை டபுள் கிளிக் பண்ணும்போது அகெயின் வந்து உங்களுக்கு கலர் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையில்லை அப்படின்னு டெலீட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஸ்வில் டைப்பில் வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு வந்து எப்படி கிரேடியன்ட் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். பாய்.